கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களோடு ஆவியானவர் இன்றைக்கு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இந்த தேவ செய்தியை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. உண்மையாகவே உங்களுடைய கடன் என்கிற சாபக்கட்டை ஏசப்பா உடைச்சி நீங்கள் எதிர்பார்க்கிற கடன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்கு தருவார் சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு இந்த சத்தியத்துக்கு நான் வரவேற்கிறேன். கடைசி வரையும் இந்த தேவ செய்தியை பாருங்கள். உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆமேன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஒரு லைக் போடுங்க. அது மாத்திரமில்லை, உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெபிச்சு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் சொந்தக்கார் யாராவது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கெல்லாம் கூட இந்த தேவ செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? பொதுவாகவே கடன் தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது, சமாதானமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு இருப்பீர்களானால் நம்ம சேனலுக்குள்ளே இருக்கிற எல்லா தெய்வ செய்தியும் பாருங்கள். ஏறக்குறைய ஏற்கனவே 74 எபிசோடு நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இப்போ பார்ப்பது 75வது எபிசோடை நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபத்தில் தாங்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போகலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே படுத்து கொண்டான். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, ரூத்தின் சரித்திரத்தில் போவாஸ் என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். இந்த போவாஸ் பெத்லகேம் என்ற ஊரில் வாழ்ந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு முக்கியமான சாட்சியாக இந்த போவாஸை நாம் பார்க்கிறோம். இந்த போவாஸ் திருமணம் செய்த ரூத்தை கூட நம்ம ஒரு முக்கியமான சாட்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னவென்றால், இந்த போவாஸ் ரூத்து இந்த சந்ததியில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போது இந்த வேத பகுதியில் போவாஸுக்கு பெத்லகேமில் இயற்கையாகவே ஆண்டவர் சொத்து சுகங்களை தந்திருக்கிறார். நீங்கள் இப்போது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு நிம்மதி இழந்துட்டு சமாதானத்தை இழந்துட்டு ரொம்ப கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது போவாஸ் புசித்து குடித்து மனமகிழ்ச்சியாய் அன்னைக்கு இரவு படுத்து தூங்குறான். உங்களுக்கு சாப்பிடவும் வழி இல்லை, வாங்கின கடத்தை கட்டவும் வழி இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனால் பாருங்கள், போவாஸ்க்கு இயற்கையாகவே ஆண்டவர் சொத்து சுகந்தரை தந்திருக்கிறாரு. அவனுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனுக்கு ஆண்டவர் இயற்கையாகவே பெரிய ஒரு மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறார். கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷ சமாதானம் கெட்டு போயிருக்கும். ஓகேங்களா? உங்களுடைய மொத்த சந்தோஷமும் அந்த கடன் பிசாசு அழிச்சிட்டு. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம், பயங்கரமான உபத்திரத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்கள் கையில் இப்போ ₹1 கூட இல்லாமல், வீட்டுக்கு தேவைகளுக்கு எதுவுமே இல்லாமல், ஏன் ஒரு பால் பாயிட்டு வாங்க கூட நீங்கள் வழி இல்லாமல் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கலாம். கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு வாங்குகிற சம்பளத்தெல்லாம் அந்த கடன்காரனுக்கு கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இப்போ நம்ம வாசித்த அந்த வசன பகுதியில் ஆண்டவரே, இந்த போவாஸ்க்கு இயற்கையாகவே நீங்கள் சொத்து சுகம் தந்து அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் வச்சுருந்தீங்க. எனக்கு ஆண்டவர் ஏன் இவ்வளோ கடன் தொல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என்னை நீங்கள் சாட்சியாக நிறுத்த மாட்டீங்களா? அன்றைக்கி பெத்லகேமில் போவாஸை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து அவனுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய சம்பத்தையும் அந்த தேசத்தில் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களே, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, நான் அழுது கொண்டு இருக்கிறேன், புலம்பி கொண்டு இருக்கிறேன்,
தெரியாதனமாக ஆண்டவரே வட்டிக்கு கடன் வாங்கிட்டேன், என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியலப்பா, ஆண்டவரே அந்த கந்து வட்டிக்காரன் பேசுகிற பேச்சை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட இந்த போவாசுக்கு தந்த அந்த செல்வத்தை நீங்கள் கேளு. அவனுடைய கையின் பிரியாசங்கள் அப்பா எப்படி அந்த பெத்தலேமில் ஆசீர்வதிச்சாரோ அதே போல் என் அன்பு சகோதரியே, உன்னுடைய கையின் பிரியாசங்களை, உன்னுடைய கண்ணீர் ஜெபத்தை பார்த்து ஏசப்பா ஆசீர்வதிக்க போகிற. ஓகேங்களா? கடன் தொல்லை என்பது தேவன் உங்களுக்கு தந்த காரியம் கிடையாது. பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லை ஏன் ஏற்படுது? நல்லா கவனிங்க. வீடு கட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை மனுஷனுக்கு ஏற்படுது. ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சால் அதுக்கு பணம் இல்லாமல் அந்த தொழிலை செய்ய முடியாது. ஏதோ தாய் தப்பன் இயற்கையாகவே சொத்து சுகம் வச்சுருந்தா அதை வச்சு கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். இப்போ அடிமட்டத்தில் இருந்து ஒரு சில பேர் இந்த வியாபாரம் பண்ணி பண்ணி உயர்ந்து வந்திருப்பாங்க. ஒரு சில குடும்பம் பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ஏற்கனவே ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க, இப்போது பிஸ்னஸில் லாஸ் ஆகி கடன் தொல்லை, கண்ணீர், வேதனை, இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை, வீட்டை விற்று எதை இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்றுட்டு வயலுகளை விற்றுட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் இழந்துட்டு அப்படியே பிஸ்னஸில் லாஸ் ஆகி நான் தோற்று போயிட்டேன், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, துக்கத்தோடு, கடன் தொல்லையோடு, வேதனையோடு, மன வருத்தத்தோடு ஒட்டஞ்சி போய் நொறுங்கி போய் கடுமையான வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு நான் அருள் செய்வேன். இன்றைக்கி நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட போவாசுக்கு தந்த அந்த செல்வத்தை கேளுங்க. நீங்கள் ஆவியானவரோடு பேசணும். இந்த வசன பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தில், ஆண்டவரே நீங்கள் போவாசுடைய அப்பத்தன் தண்ணீரை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி தந்தீங்கப்பா, எனக்கு ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க மாட்டீங்களாப்பா? தயவுசெய்து எல்லாரும் ஜெபத்தில் ஏசப்பா கிட்ட பேசு. நீங்கள் கண்ணீரோடு கேளுங்க. பெத்லகேமில் போவாசை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்களே, வசனம் சொல்லுது அவன் புசித்து குடித்து மனமகிழ்ச்சியாக இருந்தான்னு போட்டுக்குது. இன்றைக்கி எனக்கு சாப்பிட வழியில் ஆண்டவரே, என் வருமானத்தெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறேன், கடங்காரன் வந்து என் ஆண்டவர் தூஷணமான வார்த்தைகளை கேட்குறான், அவன் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறான், ஆண்டவரே ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றான், என்னால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாப்பா, ஐயோ என் துக்கம், என் துன்பம், என் வேதனை கொஞ்ச நஞ்சம் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே என்னைக்கு தான் எனக்கு சந்தோஷத்தை நீங்கள் தருவீங்க, என் வாழ்க்கையில் என்றைக்கு தான் மனமகிழ்ச்சியை தருவீங்க ஆண்டவரே. அப்படியே தேவ சமூகத்தில் நீங்கள் அப்படியே மனதுருகி ஜெபிக்கணும். நீங்கள் மனதுருகி ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுக்காக மனதுருக ஆரம்பிச்சுக்குவார். ஜெபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயிருக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு கேரண்டி கிடையாது. கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்கள் மனசு அப்படியே கடினமாயிடும். அப்படியே நீங்கள் உடஞ்சி போவீங்க. அந்த பட்ட அவமானத்தை நினச்சி 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 மனம் வருத்தப்படுவீங்க. குறித்த நேரத்துக்கு நீங்கள் வாங்கின கடத்துக்கு அந்த பேங்க் லோனாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்ஸு கடமாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரர்கிட்ட நீங்கள் ஏதாவது நகைகளை வாங்கி வச்சு மூட்டு தர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்கள் மனசு பார்த்திங்கன்னா அப்படியே கடினமாகிடும். ஐயோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, நம்ம சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி அவசரத்துக்கு நம்ம வச்சோம், மீட்டு தர முடியல, நம்ம இனி எப்படி அதை செய்ய முடியும், எப்படி செயல்படுத்த முடியும், நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு யாருன்னா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து நம்மளை காப்பாற்றி விடுவான்னு சொல்லி தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்கள் வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து நீங்கள் வாங்கின கடத்தை நீங்களே கொடுக்க ஏசப்பா வழி தருப்பார். ஒரு சில பேர் கடனான பிறகு அவங்க அப்படியே கற்பனை பண்ணியிருப்பாங்க, யாருன்னா நமக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும், கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தா நல்லாயிருக்கும், இவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம சொந்தக்காரெலாம் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்ட நிறைய பணம் பொருளெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோபம் இருக்கும், ஒரு பக்கம் ஏக்கம் இருக்கும், ஒரு பக்கம் தவிப்பு இருக்கும், ஒரு பக்கம் அங்கலாய்ப்பு இருப்போம். ஒரு சில பேருக்கு ஏசப்பா தனக்கு தருவார், நம்ம வருமானம் பெருகன்ற சிந்தையே கிடையாது. தயவுசெய்து
நீங்கள்லாம் என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதர சகோதரி போல் நினச்சி சொல்கிறேன். உங்கள் வருமானத்தை அப்பா ஆசீர்வதிப்பார். கடனில்லாத வாழ்க்கை தந்து ஏசப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஓகேங்களா? நீ யாரையும் நம்பி வாழாதீங்க. உங்களுக்கு இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட கடன் ஆகிட்டு, பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு, வருமானம் இல்லாமல், ஒரு வேளை சொந்த வீடு இல்லாமல், ஒரு வாடகை கூட கட்ட முடியாமல், ஒரு கரண்ட்டு பில் கூட கட்ட முடியாமல் ரொம்ப ரொம்ப நீங்கள் மனசு உடைஞ்சு போயிருக்கலாம். ஏசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். ஓகேங்களா? அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஆண்டவர் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்றதை நம்ம வசனத்து மூலிமா படித்து விளங்கி கொள்ளலாம். நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா நீண்ட நாளுக்கு பிறகு எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு அவன் ரொம்ப பிரயாசப்பட்டான். அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த எருசலேம் அலங்கத்தை அவன் கட்டணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான். ஜபத்தோடு கூட அந்த காரியத்தை அவன் செய்து முடித்தான். அந்த வேத பகுதியில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து வாசித்து காட்ட போகிறேன். அதில் என்ன போட்டிருக்குன்றதை கூட நீங்கள் இப்போ என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தின் கடைசி வார்த்தையை நான் உங்களுக்கு முதல்ல வாசித்து காட்டிட்டு அடுத்தது 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ துக்கமாக இருக்கிறீங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படலை, வருமானம் இல்லை, வாங்கின கடத்தை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் அங்கலாய்த்துன்னு இருக்கிறீங்க. அதனால் ஆவியானவர் அன்னைக்கு இந்த நெகேமியா காலத்தில் ஊழியக்காரர்களை கொண்டு தேவ ஜனங்களை எப்படி ஆண்டவர் தைரியப்படுத்தியிருக்கிறாரு, அதை நீங்கள் வசனத்து மூலிமா புரிஞ்சுக்கினீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வந்துடும், ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓ, என் வருமானத்தை வச்சு நான் வாங்கின கடத்தை அப்பா அடைக்க உதவி செய்வார். அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட நகை இருக்குது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது, அவங்க எனக்கு கொடுத்து உதவி செய்வாங்க, அந்த சிந்தையில் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அந்த சிந்தையை எடுத்து போட்டு என் வருமானத்தை அப்பா பெருக செய்வார், என் துக்கத்தை ஏசப்பா எடுப்பாருங்கிற தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் துக்கம் கண்டிப்பாக மாற்றப்படும். ஓகேங்களா? இப்போது இந்த வசன பகுதியை பாருங்கள். நெகேமியா 8:9 வசனம். நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, நீ துக்கப்படவும் அழவும் வேண்டாம் அப்படின்னு ஏசப்பா ஏன் மூலிமா உன்னை பார்த்து சொல்கிறாருமா. நீ ரொம்ப இப்போ துக்க முகமாக இருக்கிற, வருமானம் இல்லாமல் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிற, ஐயோ நான் வாங்கின கடத்தை எப்படி கட்டுவேன், எப்படி கொடுப்பேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறம்மா. ஏசப்பா சொல்கிறாரு இந்த வசனத்தில், நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். அப்போ நீங்கள் ஆவியானவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பட்சமாக பேசுவது போல் இப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு, பெரிய மனதைரியம் வந்துச்சு, இனி என்னோடய வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும், எதெல்லாம் சேலஞ்சாக இருந்ததோ அதையெல்லாம் நான் ஜெயிப்பேன், வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. இப்போ ஆண்டவரே நான் துக்க முகமாக இருக்கிறேன், ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னோடு பேசுகிறீங்கப்பா. என் மகனே, என் மகளே, நீ துக்கப்படவும் அழவும் வேண்டாம். ஓகே ஆண்டவரே, நான் இப்போது அழமாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன், எனக்கு ஆண்டவர் வருமானத்தை தாங்க, என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கத்தரிடத்தில் நீங்கள் அங்கலாய்க்கும் போது கத்தர் அடுத்த வசனத்தில் பேசுகிறாரு. கவனிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. கவனிச்சிங்களா? என்ன ஆண்டவர் சொல்றாரு? கொழுமையானதை நீங்கள் சாப்பிடுவீங்க, மதுரமானதை குடிப்பீங்க. அப்போ கடன் பிசாசு உங்களுக்கு, அதாவது உங்கள் சரீரத்துக்கு போக வேண்டிய உணவு கூட அந்த பிசாசு தடை பண்ணிடும். ஏன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நீங்கள் வட்டி கட்டிட்டு, இன்ட்ரெஸ்ட்டு கட்டிட்டு, லோனை கட்டிட்டீங்கன்னா எப்படி ஒரு ஹெல்த்தான ஆகாரத்தை கூட நீங்கள் உங்கள் சமையல் கட்டை போய் சமைச்சு சாப்பிட முடியும்? ஒரு சில சகோதரிமாருங்க சம்பளம் வாங்குகிறாங்க, நல்ல சம்பளம். ஒரு சில பிரதருங்க நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க, ஏன் கவர்மெண்ட்டில் கூட அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் கடன் தான் கட்டுறாங்க. ஒரு ஹெல்த்தான சாப்பாடு கூட சாப்பிட முடியல.
அழ, கண்ணீர், துக்கம், இரவெல்லாம் சாப்பிட முடியாமல் அழுதுகின்னு விடிய விடிய புலம்பிக்கின்னு வாங்கின கடத்தை எப்படி அடைக்கிறது, எப்படி லோனை கட்டுறது, மகளிர் லோனை எப்படி கட்டுறது, குழு லோன் ஆச்சே, ஒரு 10 பேர் காசு ஆச்சே, நம்ம வச்சுருந்தா எப்படின்னு சொல்லி பயத்தில், திகில்ல, பயங்கரமான நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். அவங்களையெல்லாம் ஆற்றி தேற்றி அவங்கள தைரியப்படுத்துவது தான் இந்த சேனலில், யூடியூப்பில் கர்த்தர் எனக்கு தந்த ஊழியம். நீங்கள் அழ வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தருவார். நீங்கள் 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார். ஐயோ எனக்கு கடனாச்சே, நான் ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறேன், உடைஞ்சி போயிருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வாதம் வரேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, நீ மற்றவங்களுக்கு கொடுப்ப, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நீ பங்குகளை பிரித்து அனுப்புவேன். அப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் தருவார். இப்போ வாங்குகிற காலம் உங்களுக்கு கர்த்தர் சூழ்நிலை மாற்றுவாரானால் அது கொடுக்குற காலமாக மாறிடும். கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா சொல்கிறாரு அடுத்த வாசனத்தில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கவனிச்சிங்களா? இந்த வாழ்க்கையை தான் போவாஸ் பெத்லெஹேமில் வாழ்ந்துன்னு இருக்கிறான். போவாஸ் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். ஏற்கனவே உங்களுக்கு படித்து காட்டினேன். போவாஸ் புசித்து குடித்து மனமகிழ்ச்சியாய் அன்னைக்கு இரவு அந்த வயலில் அவன் படுத்து தூங்குறான். அப்போ ஏன் ஏசப்பா உங்களை துக்கமாச்சிக்கிறாரு, ஏன் அழுதுன்னு இருக்கிறீங்கன்னா, உங்களை பிரச்சனையே கடன் தான். வருமானம் வந்துட்டாவே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிடும். ஓகேங்களா? நீங்கள் யாருக்கிட்டையும் கைமாற்றா கூட எந்த பணத்தையும் பொருளை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி தானே? ஏன்னா சகோதரியே, கர்த்தர் அடியன் மூலியமாக உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தை வச்சு சொல்லி 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 கதறி அழுமா. ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, ஏசப்பா என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு நல்ல வேலையை முதல்ல தாங்க, கை நிறைய எனக்கு வருமானத்தை தாங்க, கடன் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து மற்றவர்களுக்கு நான் கொடுக்கணும், ஊழியத்தை தாங்கணும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், எத்தனையோ ஆசைகள் கனவுகள் என்கிட்ட இருக்குது. ஆனால் ஆண்டவரே எனக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லையே, எனக்கே சாப்பிட வழி கிடையாது, என ஆண்டவரே கொஞ்சம் நினைத்தரலி என் மனசில் இருக்கிற வேண்டுதலாக நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிடும். அடுத்த ஒரு வசன பகுதியை நம்ம சங்கீதத்தில் 3ஆவதாக நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க போகிறேன். தயவு செய்து கடன், லோன், பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், அவமானம் அப்படியே உடைஞ்சி போய் நொறுங்கி போய் இனி நம்ம வாழ்க்கை ஜீரோவாயிடுச்சு, நம்ம பழைக்க மாட்டோம், தேறி வரமாட்டோம், முன்னேற மாட்டோன்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் அவிசுவாசப்படாதீங்க. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிற உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை ஏசப்பா நிறைவேற்றுவார். நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வீங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை ஏசப்பாக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் போல் உங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை ஏசப்பா அப்படி அருள் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த வசனத்தை மேலே நீங்கள் இப்படி கை வச்சு, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அந்த பெத்லெஹேமில் போவாஸுக்கு தந்த செல்வத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் போவாஸ் போல் மற்றவர்களுக்கு படி அழைப்பீங்க. போவாஸ் வயலுக்கு ரூத்து வரா, ரூத்துக்கு போவாஸ் படி அளக்கிற அன்னைக்கு ரூத்தோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வறுமையில் தள்ளப்பட்டது. போவாஸ் மூலியமாக அந்த ரூத்துடைய தேவைகளை கர்த்தர் எப்படி சந்தித்தாரோ அதே போல் உங்களை வச்சு பல பேரோட தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறேன். உங்களுடைய வாங்குகிற காலம் முடிஞ்சு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காலமாக அது மாறப்போகுது. ஏன்னா வசனம் சொல்லுது, சிரிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம்,
நட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம். ஓகேங்களா? ஆண்டவர் காலங்களை மாற்றுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். நிச்சயமாக அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் வச்சு 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 கண்ணீரோடு ஜெபிங்க. ஏசப்பா 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 ஏசப்பா, உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை. எனக்கு உதவி இறங்குங்க 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 இறங்குங்கன்னு சொல்லி முழங்கால் படியிடுவங்களுக்கு முழங்கால் படியிடு. அதே சமயம் நீங்கள் வாங்கின கடத்துக்காக மனசாப்பட்டு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. தெரிஞ்சோ தெரியாமல், ஆண்டவரே உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சு பாவம் செஞ்சு உங்கள் பேச்சை மீறி நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை வாழ வைங்க, என்னை வாழ வைங்க. பெத்லகேமில் போவாசை வாழ வச்சிங்க, ரூத்தை வாழ வச்சிங்க. ஏசப்பா ஆண்டவரே, நான் சாப்பிட்டு ஆண்டவரே மதுரமானதை குடிச்சிட்டு நான் ஆண்டவரே சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, என் பிள்ளைகள் சந்தோஷமாக, என் குடும்பத்தார் சந்தோஷமாக இருக்கணும், என் இருதயத்தின் வேண்டுதல் எனக்கு அருள் செய்யுங்க, கடனில்லாத வாழ்க்கை எனக்கு தாங்க, கடனில்லாத வாழ்க்கை தாங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கதறி 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 விடுதலைக்காக செபி. கர்த்தர் பரலோகத்திலிருந்து பதில் அனுப்புவார். இந்த சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் துக்கத்தை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைச்சி இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடும் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிரசங்க பார்த்தா எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஆமே இந்த ஊர் அப்படின்னு போடுங்க. அப்போ இவ்வளோ பேர் விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லி நானும் உற்சாகமாக இந்த ஊழியத்தை நிறுத்தாமல் செய்ய முடியும். ஓகேங்களா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது போல் பாஸ்டர் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை லெட்ரு வடிவில் என்னோடய அட்ரஸு கூட நீங்கள் ஜெபக்குறிப்பு அனுப்பலாம். இதெல்லாம் நீங்கள் விரும்பினாலும் செய்யலாம். ஓகேங்களா? அதனால் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, தைரியமாக இருங்க. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போவாசுக்கு தந்த செல்வத்தை கர்த்தர் தந்து சந்தோஷத்தை தந்து மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஏசப்பா உங்களுக்கு பிளஸ்ஸிங் தருவார். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.